ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெண்களாகிய நம்ம வந்து வீட்டிலே இருந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் எல்லோரும் ஈஸியாக கொஞ்சம் வேலைக்கு போவாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரும்பாலான பெண்கள் வந்து குழந்தையை பார்க்கணும், வீட்டு வேலை அப்படிங்கிறதுனால அவங்களால வெளியில் போய் வேலை செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கைத்தொழில் ஏதாவது ஒன்று தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா அதை வச்சு கூட இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். சரி, இப்போ எனக்கு கைத்தொழிலும் எதுவுமே தெரியாது, எதுவுமே படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது டெய்லரிங் இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்ல தையல் நல்லா தைப்பாங்க, நிறைய துணி வரும். அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸு ஜாக்கெட்டுக்கு வந்து கொக்கி வச்சு கொடுக்குற வேலை வந்து நீங்கள் செய்யலாம். அவங்க வந்து தைச்சிருவாங்க, ஆனால் அவங்களுக்கு கைத்தையல் போடுறதுக்கு வந்து டைம் இருக்காது. அப்போது அதுக்கு ஏதாவது ஆள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸுக்கு ஜாக்கெட்டுக்கு கொக்கி வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலேருந்து ஒரு வருமானம் வரும். அதேமாரி சில இதில் கைத்தையெல்லாம் போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இது எதுவும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அதிலேருந்து ஏதோ ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சரியா? சரி, இப்போது அந்த பணம் வந்து வந்துட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு வழி, நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து சேமிக்க முடியாது. ஏதோ ஒரு செலவு தேவையில்லாமல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தவறுகள், நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறுகள்னால தான் நம்ம பணம் வந்து நம்ம வீட்டில் சேமிக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து இப்போது நம்ம வீட்டுக்கார சம்பளத்தை வந்து செலவுக்கு வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம சேவிங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, இதை வந்து சேவ் பண்ணவே முடியலை அப்படின்னா, நம்ம வந்து உப்பு வாங்கும்போது என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அதாவது பெண்களாகிய நம்ம வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து உப்பு வாங்கக்கூடாது. புரியுதா? அப்படி நீங்கள் மாதவிடாய் டைமில் நீங்கள் உப்பு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் பணம் வந்து வீண் விரயம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் இதை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் அதை வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அன்றைக்கி உப்பு கட்டாயம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா அந்த உப்பை வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் வாங்கணும். வேறு யாரையும் வச்சு உப்பை வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் மகாலட்சுமி அம்மையாரின் கோபத்துக்கு வந்து நம்ம ஆளாக நேரிடும். இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் தான் நம்ம வீட்டில் பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிட்டே இருக்கும், வீண் விரயமாகும். அதனால் இந்த சின்ன தவறை நீங்கள் வந்து திருத்திட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் ஏதோ ஒரு சிறு தொழில் செஞ்சு உங்கள் கணவருக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்து பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து சேமித்து வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும். சாதாரண உப்பு தான் நினச்சிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.